ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜானவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாப்பா சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ், இவங்களுக்கான பேக்ரவுண்ட் விஷயங்கள்லாம் ஒன்று நடந்துச்சு. ஸோ அது என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ரொம்பவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 2 வாரம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லாஸ்ட் வீக் அண்ட் வரப்போற இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஆடிஷனுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல பல பேர் செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில ஜான்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு வந்து 10 வயசு ஆகுது. சென்னையை சேர்ந்தவங்க தான் இவங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் சாம்ப் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டைம்ல இவங்களால செலக்ட் ஆக முடியல, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த நான் கண்டிப்பா பிடிச்சிருவேன் அப்படின்ற வகையில செலக்ட் ஆயிட்டாங்க. இதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸ் அவரையும் தாண்டி நான் நிறைய வந்து சிங்கிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற விஷயத்த அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எஃபர்ட்கான வேல்யூ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். போட்ட எஃபர்ட்க்கு இப்போ ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க வரப்போற நாட்கள்ல எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்ற விஷயத்த பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பிரசன்டேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக அவங்களோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து இவங்க டெலிவர் பண்ணாங்க அந்த சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கிராண்டா லான்ச் ஆனதை விட உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட்டிங், அதாவது போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடி வந்துட்டு இருக்காங்க. வரப்போற நாட்கள்ல இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, என்னென்னலாம் பண்ண போறாங்கன்ற விஷயத்த அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.